எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் குட் நியூஸ். உண்மைகளை மினிஸ்டர் கார்ல அடிபட்ட போது மிஸ் ஆன கேசட் சார். இந்தாங்க. ஓ வெரி குட். இதை போடுங்க, ப்ளே பண்ணுங்க. பாம் இதுல பிக்ஸ் பண்ணி பில்டிங்கோட சென்டர் பிளேஸ்ல வைக்க போறேன். 30 நிமிஷத்துல வெடிச்சு இந்த பில்டிங் தூள் தூளாக போகுது பாரு. எஸ் பாஸ். பாம் சீக்கிரமா வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆயிடும். என்ன? ஓகே பாஸ். லைட் போடுங்க. Oh no! Gajapati hospital order. Come on. அங்க என்ன பண்றீங்க? கலரிங்களா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஹலோ, யார் பேசுறது? சார் நான் மலர்வண்ணன் பேசுறேன். ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. நான் வர வரைக்கும் கொஞ்சம் பிரிண்டிங் நிறுத்துறீங்களா? ஓ அப்படியா? சரி நான் நிறுத்தி வைக்கிறேன். நீங்க மேட்டரோட சீக்கிரம் வாங்க. ஓகே சார். அவர் 1 ஹவர்ல வந்துடுறேன். 1 ஹவர்லயா? ஆமா. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இங்க யாரு? நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்படியா? சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஹலோ சூசர், நான் தான் பேசுறேன். வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்குன்னு பொருளை கிளப்புறேன். ஜனங்க அங்கே இங்கே பதில் அடிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த கேப்ல உண்மைகளை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சரியான நேரத்துல உன்னை மீட் பண்றேன். ஓகே, சீக்கிரம் வந்து சேரு. போலீஸ் போலீஸ். என்னப்பா நீ திடீர்னு 10,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நான் எங்க போறது? முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா நான் ஏற்பாடு எங்கட வீழ்ச்சார் சீக்கிரம் வரா. எங்க போறானே ஹாய் பேபி. நானேதான். நான் வருவேன் நீ எதிர்பார்க்கல இல்ல. உன் உடம்ப தேத்துறதுக்காக பிரெட் கொடுத்து போலான்னு வந்தேன். வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி இதுல எதுவும் கிடையாது. சாப்பிடு. வேண்டாம். வேணான்னா விடு. ஆமா, கேசட் எங்க இருக்கு? சீக்கிரம் சொல்லு. கேசட்டா? எனக்கு தெரியாது. கேசட்டை பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னைய பத்தி நல்லா தெரியும். சீக்கிரம் அந்த கேசட்டை கொடுத்துரு. என்கிட்ட இல்ல. அது வழியில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. நான் சத்தியமா சொல்றேன், என்கிட்ட இல்ல. என்ன நம்புங்க. இந்தியா மாதிரி
பொறுமையா அவங்ககிட்ட பேசி டீல் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ பக்கத்து நாடு மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிற. உன்னைய மேல அனுப்பிச்சிட வேண்டியதான். இது என்னன்னு தெரியுமா? கஜபதி பரஞ்சு மேகலை கொடுத்துருவாங்க. டியூட்டி முடிய நான் half an hour ஆகுங்க. கொஞ்சம் வாசல்ல வந்து வெயிட் பண்றீங்களா? ஹலோ, நான் இந்த ஆஸ்பத்திரியில பாம் வச்சிருக்கிறேன். என்னது பாமா? 10 நிமிஷத்துல வெடிக்க போகுது. 10 நிமிஷத்துலயா? 10 நிமிஷத்துல பாம்பு அடிக்க போகுது. ஓடுங்க. பாம்பு அடிக்க போகுது. அப்ப நிறைய பேர் மருத்துவமனையில் பாம்பு போனா உடனே எமர்ஜென்சி நம்ம பாம்பு வச்சது எப்படியோ வெளியே தெரிஞ்சிருச்சு.
நீ கோடி கணக்குல ரூபாய் இல்ல டாலரே சம்பாரிச்சு கொடுக்க போற. நாம வீல் சேர தேடி பிரயோஜனம் இல்ல. போலீஸ் நம்மள பிடிக்கிறதுக்குள்ள நாம எப்படியாவது தப்பிச்சாகணும். ஏராளமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர். போர்க்கால நடவடிக்கையை மீதி இருந்த நோயாளிகளை காப்பாற்றி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சதிவேளையை மாண்புமிகு மந்திரி தாண்டவராயன்தான் அவர் சுயநலத்திற்காக குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார். இதற்கு ஆதாரங்கள் காவல்துறையிடம் கிடைத்துள்ளது. இதை அறிந்த தாண்டவராயன் தற்கொலை செய்து கொண்டார். சப் ரிஜிஸ்டர் வேணுகோபால் மற்றும் உயரதிகாரிகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திரிசூலமலை சர்ச் பாதிரியாரை கொலை செய்துவிட்டு அங்கு தெய்வமாக போற்றி வணங்கி வந்த புனித தாமஸ் அவரின் சிறியெலும்பை கொள்ளடிக்க முயன்ற நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அந்த கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். மற்றும் முறைகேடாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரி கஜபதி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தார். இத்துடன் சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சங்கீதாவை காப்பாத்திட்டோம். இப்ப மேகலை எங்க இருக்கான்னு தெரியலையே. எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? ஆமா சார், வெளி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே டாக்டர். வாங்க சார். எப்படி இருக்குமா? இருக்கேன் சார். மேகலை, சமூக விரோதிகளை பிடிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொன்மகளே, உனக்கு சேர வேண்டிய பணத்தை சிஎம் செக்கா கொடுத்திருக்காங்க. செக் மட்டும் இல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்திருக்காங்க. டேக் இட். ஹலோ பொன்மகளே, அதுவும் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதெல்லாம் விட இப்ப என் தங்கச்சியை பார்த்தாகணும். சார், யாரு? மலர்வண்ணன் ரிப்போர்ட்டா? ஹலோ சார், நான் ரிப்போர்ட்டர் மலர்வண்ணன் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ் சார். அந்த குழியில விழுந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பொன்மேகலையோட தங்கச்சி சார். ஓ, வெரி குட். ஆமா சார். இப்போ எங்க இருக்கீங்க? ராய்பேட்டா ஹாஸ்பிடல்ல சேஃபா சேர்த்துறேன் சார். ஓ, நான் அங்கதான் இருக்கேன். பொன்மேகலைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நல்லா இருக்கேன். ஓகே, எங்க இருக்கீங்க சார்? எந்த வார்டுல? நான் சி வார்டுல இருக்கேன். உடனே வந்துறேன் சார். பொன்மேகலை, உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கேன். ஏன் தங்கச்சியா எங்க?
நடந்த இந்த துயர சம்பவங்கள் வேறு எந்த பெண்ணிற்கும் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மக்கள் பணிகளுக்காக நியமிக்கப்படும் ஒவ்வொரு அதிகாரியும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை முறையாக கடைபிடித்தால் குற்றங்கள் முழுவதும் தடுக்கப்படும். இந்த ஒரு நாள் சம்பவம் ஒட்டுமொத்த பெண் வர்க்கத்திற்கு ஓர் எச்சரிக்கை மணி. அதிகார அச்சுறுத்தலின் அபாயத்திலிருந்து தப்பித்த பொன்மேகலை இனி அனாதை அல்ல. அவள் மக்களின் குழந்தை. அவள் நாட்டியத்தில் படைக்கவிருக்கும் சாதனை, அவள் தங்கையின் IAS படிப்பு என்ற லட்சியங்களை அடைய அவள் அடியெடுத்து வைத்து விட்டாள். என்றும் பௌர்ணமியாய் ஒளி வீசட்டும் பொன்மேகலை.